மத்தேயு 26வது அதிகாரம் கடைசி வசனம். Matthew 26 லாஸ்ட் verse. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். சொல்லுங்க, மனங்கசந்து அழுதான். இவன் கர்த்தரை மறுதலிச்சான். ஆனா யூதாசுக்கும் இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனங்கசந்து அழுதான். அவன் போய் தூக்கில தொங்கிட்டான். அவன் ஆண்டு கொண்டு அவன் மரித்து போனான் என்பதாக வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் திரும்பும்போது ஆண்டவர் நம்மை உணர்த்துவார். உடனே என்ன செஞ்சணும் அப்படின்னா, மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா சத்ரு உங்க வாழ்க்கையில டேக் ஓவர் பண்ணிடுவான். நீங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இதை நான் செஞ்சுட்டேன், உண்மைதான்ப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி மனங்கசந்து அழுதுட்டீங்கன்னா, அவர்களை போல பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் யாருமே கிடையாது. மனம் திரும்புகிற ஒருவன் நிமித்தமாக பரலோகத்தில் ஆரவாரம் உண்டாகும், கொண்டாடுவாங்க. ஐயோ என் மகன் என்கிட்ட வந்துட்டான் என்று சொல்லி பெரிய கொண்டாட்டம், மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் பேதுரு செய்தார். அவன் மறுதலித்தான், விழுந்து போனான், பின்மாற்றம் அடைந்தான். ஆனால் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் மனங்கசந்து அழுதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஒரு குவாலிட்டி, உடனே நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி கிரகித்து மேலே வரான் பாருங்க, அவனை ஆண்டவரை கைவிடவே மாட்டார். அவன் ரீசனே சொல்ல மாட்டான். ஆண்டவரே இதனால தான் அப்படி சொன்ன, அதனால தான் அப்படி, இந்த ரீசனே கிடையாது. ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் ஆண்டவரே நான் தவறிட்டேன் என்று சொல்லி உடனே நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா, உங்களை மாதிரி நம்ம மாதிரி பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் யாருமே கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உயர்த்துவார். அவர் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். இந்த 2 குவாலிட்டி பேதுருவிடத்துல இருந்ததுனால தான் கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்தார். மத்தேயு 16 வாசிச்சோம் இல்லையா? அதுல 17, 16 வசனம்லாம் அப்படி வாசிச்சுட்டு போங்களேன். இவரு கர்த்தருடைய தேவனுடைய குமாரன், இவரிடத்துல ஜீவனுள்ள வசனம் உண்டு என்கிற வெளிப்பாடு பேதுருக்கு கர்த்தர் உண்டாக்கினார். ஆகையால தான் பாருங்க, அவர் மீது, அவர் மூலமாக சபை என்கிற ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி அதற்கு லீடராய் அவரை வைத்து கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமான காரியம் நம்ம தெரிந்து செய்தாலும் தெரியலாம செஞ்சாலும் ஆவியானவர் உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது நீங்க உடனே மனம் திரும்பிடுங்க, மனங்கசந்து அழுதுடுங்க. அந்த ஒரு மனம் திரும்புதல் போதும், கர்த்தரனை தூக்கி எடுப்பார். நம்மை விழாதபடிக்கு விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். மடங்கடிக்கப்படுகிறவனை கர்த்தர் தூக்கி விடுகிறார். இந்த காரியம் நமக்குள்ள இருந்தா போதும், கர்த்தரும் தலையை உயர்த்துவார். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். அவர் கிருபை நித்தமும் இருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். உங்க பிள்ளைங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருபை அப்படியே தொடருமா? கையை மேலே உயர்த்தி கொஞ்சம் கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களை நான் மனம் திரும்புகிறேன். உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிருப்பேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, சுத்திகரிங்கப்பா. ப்ளீஸ் ஃபாதர், இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.